ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் வீட்டுல பூஜைகள் பண்ணது, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக விஷால் ஸ்கூலுக்கு போனது, அங்க என்னென்ன ஆனது எல்லாமே தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துக்கான கடைசி வெள்ளிக்கிழமை 5வது வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வீட்டுல பூஜைகள் பண்ணதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கடைசியா ஒரு நல்லபடியாவே பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல எல்லா வாரமே செவ்வாய்க்கிழமை ஆகட்டும் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஆகட்டும் நல்லபடியாவே பூஜைகள் பண்ணணும்னு சொல்லி ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகும் போதே கடவுள்கிட்ட வேண்டி இருந்தேன். இந்த ஆடி மாசத்துல எந்த தடங்களும் இல்லாம எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா செவ்வாய்க்கிழமையும் உனக்கு நான் பூஜைகள் பண்ணி நான் வழிபடணும்னு சொல்லி, அதே மாதிரி கடைசியா அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜைகள் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் 90% நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகும் போதே எப்படியாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்ப 5 வாரம் வருதோ 5 வாரம் நான் பூஜைகள் பண்ணணும் வீட்டுல. அந்த 5 days கூட எந்த தடங்களும் இல்லாம தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லயே வேண்டி இருந்தேன். அதே மாதிரிதான் ஆனது. இந்த ஆடி மாசத்துல 5 வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் ஆனது. அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நல்லபடியாவே 5 வாரம் பூஜைகள் பண்ணி வழிபட்டேன். அதிலும் பாத்தீங்கன்னா 4வது வாரம் வரலட்சுமி நோன்புக்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா நான் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கே என்னால பூஜைகள் பண்ண முடியுமா இல்ல நெக்ஸ்ட் வீக் தான் பண்ண முடியுமான்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த தடங்களும் இல்லாம நான் பூஜைகள் பண்ணிடுவேன்னு சொல்லி என் மனசார அப்படியேதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரிதான் நடந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 5 days வரலட்சுமி நோன்பு அந்த டேட்டுக்கு தான் என்னோட டேட்டா இருந்தது. ஆனா இருந்தாலும் சரி நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். நான் என்னால முடியும்னு சொல்லி என் வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த 5 days கூட அந்த தடங்களா சேரல. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அந்த எண்ணத்துக்கு சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால கடவுள்கிட்ட வேண்டி இருந்தேன், நான் உனக்கு மனதார இந்த மாதிரி பூஜைகள் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எந்த தடங்களும் இல்லாம எனக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லி. இந்த 5வது வாரம் வெள்ளிக்கிழமைலாம் பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஷால் ஸ்கூலுக்கு தான் போயிருந்தேன். விஷாலுக்கு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பேட்ச் கொடுத்திருந்தாங்க. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு விஷாலுக்கு பேட்ச் எதுக்காக கிடைச்சதுன்னா, அவன் ஒரு குரூப்க்கு கேப்டனா இருக்கான் ஸ்போர்ட்ஸ்ல. இந்த கேப்டன்ஷிப்காக பாத்தீங்கன்னா நம்ம மார்க் எடுத்து அது இல்லாம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஓட்டிங் நடந்தது. பசங்க நடுவுலயே ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓட் போட்டாங்க யாரு கேப்டன் ஆகணும்னு சொல்லி. 4 டீம் இருக்கு. 4 டீம்லயும் பாத்தீங்கன்னா 1 பாய் 1 கேர்ள் கேப்டனா இருக்காங்க. இதுல இருந்து ஒரு டீமுக்கு தான் விஷால் கேப்டனா இருக்கான். எல்லா டீமுக்கு ஒவ்வொரு நேமும் கொடுத்துருக்காங்க. விஷால் டீமோட நேம் ராக்கிங் ரூபி. இந்த டீமுக்கு தான் அவன் கேப்டனா இருக்கான். ஒரு சின்ன ஸ்டெப் தான், ஆனா ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்டா இருந்தது. பேரண்ட்ஸ்க்கு என்ன வேணும், நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்ல அவங்களோட இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்ச் சின்ன மெடல் இந்த மாதிரி அவங்க கொண்டு சேர்க்கறது தான் ஒரு பெருமையான ஒரு மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல அப்பா அம்மாவுக்கு. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதே மாதிரி நிறைய பேட்ச் வாங்கணும், இதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி மனதார நான் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட. ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸ்கூல்ல இருந்து வரும்போது இண்டிபெண்டன்ஸ் டே வெள்ளிக்கிழமையா இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு எடுத்தது தான் இந்த வீடியோ. அதாவது நேத்திக்கு தான் கிருஷ்ணர் ஜெயந்தியா இருந்தது. நேத்திக்கு நைட்டு பூஜைகள் பண்ணது தான். கிருஷ்ணர் ஜெயந்தி நான் வழிபடுறது எப்படின்னா, கிருஷ்ணர் பிறந்த ஊர் மத்ரால நைட்டு 12 மணிக்கு தான் அங்க செலிப்ரேஷனே பண்ணுவாங்க. கிருஷ்ணருக்கு அவங்களோட மெயின் கோயில், கிருஷ்ணர் பிறந்த ஊரு அவங்களோட இருக்கிற கோயில நம்ம கிருஷ்ணர் கோயில்னு நம்ம சொன்னோம்னா மத்ரா, விருந்தாவன் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க பிறந்து வளர்ந்து இருந்த இடமே. அங்க இருக்கிற கோயிலுங்கள்லாம் நைட்டு 12 மணிக்கு தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரிதான் நானும் ஒரு 7-8 மணிக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் பாதம்லாம் வச்சு நல்லா பூஜை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 12 மணி ஆக ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது அவங்களுக்கு அபிஷேகம்லாம் ஆரம்பிச்சிருவேன். அபிஷேகம் பால் வகத்துல வர பால், தயிர், நெய்
இந்த மாதிரின்னு சொல்லி அது ஒரு 5 வகை நம்ம அபிஷேகம் பண்ணலாம். 5க்கு மேல நீங்க எத்தனை அபிஷேகம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ பண்ணலாம். ஆனா நேத்திக்கு நான் பண்ண அபிஷேகம் பாத்தீங்கன்னா 3 தான் நான் பண்ணியிருந்தேன். பால்ல பண்ணியிருந்தேன், தயிர்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹனில பண்ணியிருந்தேன், தேன்ல. இந்த 3 அபிஷேகம் மட்டும் தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் கையால நேத்திக்கு ஈவினிங் தான் நான் ட்ரெஸ் கூட ஸ்டிச் பண்ணேன். அது அந்த வீடியோ கூட உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கிருஷ்ணரை நான் கூட்டிட்டு 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. 10 வருஷமா இதே மாதிரிதான் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சில கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நல்லா ஒரு செலிப்ரேஷனா நான் பண்ணுவேன் நல்லா. சிலதுல என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நான் பண்ணுவேன். இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும், எந்த ரூலும் இல்லை. இந்த வாட்டி சாதாரணமா 3 அபிஷேகம், நியூ ட்ரெஸ் நானே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துல பாத்தீங்கன்னா பாயாசம் கீறு மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன். வீட்டுல இருக்கிற கிருஷ்ணர் எந்த ரூபத்துல இருக்காருன்னா லட்டு கோபாலா இருக்காங்க. சின்ன குழந்தையா தவற குழந்தை இருப்பாங்கல்ல, அந்த ரூபத்துல இருக்காங்க. அதனால எந்த வீட்டுல லட்டு கோபால் இருக்காங்களோ அந்த வீட்டுல அவரை நாம குழந்தையாதான் நாம பார்க்கணும். கிருஷ்ணருக்கு அலங்காரம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம எவ்வளவு நல்லா அலங்காரம் பண்றோமோ அவ்வளவு ஹாப்பியா ஆகுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்றோம் இல்ல அர்ச்சனை நம்ம வீட்லயே பண்றோம்னா அவரு நேம் சொல்ற முன்னாடி நம்ம ராதா நேம் தான் நம்ம எடுக்கணும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நீங்க 108 போற்றி கிருஷ்ணர் கூட நீங்க போடாதீங்க. நீங்க ராதே பேரு சொல்லி நீங்க 108 போற்றி போட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு ஹாப்பியா ஆவாங்க. ஏன்னா இந்த வரத்தை கொடுத்ததே ராதாவுக்கு கிருஷ்ணர் தான் கொடுத்தாரு. யார் ஒருத்தர் என் பேரு எடுக்கிற முன்னாடி உன் பேரு எடுத்து எனக்கு பூஜைகள் பண்றாங்களோ அவ்வளவும் அவங்களோட வேண்டுதல், அவங்களோட வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க வேண்டுதலும் சீக்கிரமாவே நிறைவேறும்னு சொல்லி அவங்களுக்கு வரத்தை கொடுத்திருந்தாங்க. அதனால கிருஷ்ணருக்கு நாம பூஜைகள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட பேர் சொல்லும் போதே நம்ம ராதா கிருஷ்ணர்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ராதா கிருஷ்ணர்னு சொல்லி பேரு வந்ததே. அதனால அவங்களுக்கு நம்ம பூஜைகள் பண்ணும்போது நம்ம எவ்வளவு ராதா பேரு நம்ம எடுக்கிறோமோ அவ்வளவும் நல்லது. இந்த வாட்டி கிருஷ்ணர் ஜெயந்திக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா தான் பூஜைகள் பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியம் 1 தான் படிச்சிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபிஷேகம் 3 அபிஷேகம் மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அர்ச்சனை துளசிலையும் நம்ம ரோஜா பூ மாலையும் நம்ம அர்ச்சனை பண்ணா ரொம்ப நல்லது. அதனால இது 2லயும் 108 போற்றியை போட்டு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நெய்வேத்தியம் படிச்சுட்டு நல்லபடியாவே பூஜையை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் எப்பவுமே நைட்டு 12 மணிக்கு தான் அவங்களுக்கு பூஜை பண்ணுவேன். இந்த வாட்டி பூஜையெல்லாம் பண்ணி தூங்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆயிடுச்சு. சோ நல்லா ஒரு எளிமையா ஒரு சிம்பிளா ரொம்ப அழகா இந்த வாட்டி கிருஷ்ணர் ஜெயந்தி பூஜையை நல்லபடியாவே முடிச்சிருந்தேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. எப்பவும் சொல்றதுதான், உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை பை.